மாஸ்டர் மேல தூக்கு, வலது பக்கம், அப்படியே இடது பக்கம், ரெண்டு பேருக்கு மத்தியில. அப்படிதான் இடது பக்கம், அப்படிதான் ரெண்டு பேருக்கு மத்தியில. சூப்பர். நல்லா எகிரி அடிங்க. இப்ப பாரு, சுத்தி சுத்தி அடிக்கிற பாரு. மூச்சு வாங்கி வாங்கி சண்டை போட்டா சீன் கட்டு போன்னு மாஸ்டர் சொல்லுவாரு. நாம ஒண்ணு பண்ணலாம். நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஆள விடுடா சாமி. பின்னாடியே வராங்க. ஒரு கண்ண ரெண்டு மாதிரி. அந்த சினிமாக்காரன் எதுக்கு என் மகளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியல. சரி, நீ வாடா ராகவா. இது என்ன பேய் பங்களாவா? அதெல்லாம் கூட நம்பிக்கடா. ஐயோ, நான் அந்த கூட்டத்துல சேர்ந்த ஆளு நினைச்சேன். சீக்கிரம் போய் அப்பா கூப்பிடு. அப்பா, ஐயோ, இது நான் தான். இந்திரா, நீ இந்திராவாம்மா? என்னம்மா நீ? இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புமா. உங்க அப்பா உன்னை காணாம எவ்வளவு வருத்தப்பட்டாரு உனக்கு தெரியுமா? உன்னை தேடிக்கிட்டு நாங்க சென்னைக்கு போனோம். நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகமா, அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, பயப்படாதீங்கப்பா. இது பேய் இல்ல. சந்துருவுக்கு நீங்க காதல் கடிதம் அனுப்ப ஒரு பேரை சொல்லி கொடுத்தீங்க, வசுமதி. அந்த பொண்ணுதான் இவ. அவனை அடிச்சு காலக்கை உடைக்கிறான். எங்கடி போற? எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா? உங்க அம்மாவை கொன்னு தள்ளுனது இதோ இந்த கிணத்துலதான். உன் பாட்டியோட கழுத்துல கயிறு போட்டு இருக்குனதோ இதோ இந்த கைதான். இப்போ என் கையால சாகணுங்கிறதாண்டி உன்னோட விதி. உன் வாழ்க்கையில உனக்காக வாழறதுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கும்போது தாத்தா எதுக்காக கவலைப்படணும்? தம்பி, வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. இனிமேலாவது நீ அவளை கண்கலங்காம பாத்துக்கணும். அம்மாடி, நாம போலாமா? சந்துரு, போங்க. என்னன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாம இருந்த எனக்கு எவ்வளவு தியாகம் பண்ற நீங்களும் சந்துரு, இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, இதுக்கு மேல
எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போங்க. கட். இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பண்ணுமா. ஆக்ஷன். சந்துரு நீங்க போயிடுங்க. சந்துரு நீங்க போயிடுங்க. ஒருத்தர் கூட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்சீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. கட். ஓகே. கலைக்கிட்டீங்க. பின்னாடி நான் சொன்னேன்ல. வேற ஏதாவது எடுக்கணுமா? இல்ல சார். சரி, பேக்கப். பேக்கப். நல்லா இருந்ததா சார்? நல்லா இருக்கு. அப்புறம் இது சந்துருவோட வாழ்க்கையில நிஜமா நடந்த கதைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன நடந்தது? அவர் யாரை ஏத்துக்கிட்டாரு? ஹலோ, நான் லேட் பண்ணிட்டேனா? என்ன? இல்ல லேட்னா சாரி கேப்பேன். அப்படியே போட்டேனா? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு எடிடா இருக்கேன் தெரியுமா? செல்லம், வண்டியில ஏறு, கம் ஆன். ஓகேடா, பை. See you. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.